வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமூக ரீதியில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, சமூக ரீதியிலும் இருக்கக்கூடாது என திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தல். ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் கவனம் பெறாத துறைகளுக்கான புதிய திட்டங்களை உருவாக்க மாநில திட்டக்குழுவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கிறது என்ற நிலையை உருவாக்கி வருவதாக பெருமிதம். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டம். அரசின் முன்னோடி திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் வகையில் செயல்பட முதலமைச்சர் அறிவுறுத்தல். தமிழக தொழில்துறை படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அந்நிய முதலீடுகளை ஈர்த்ததில் 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளியதே திமுகவின் சாதனை என சாடல். காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயமற்ற அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சேலம் எடப்பாடி காவல் நிலைய வளாகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டி அறிக்கை. தமிழக அரசு பொறுப்பேற்றது முதல் நெசவாளர்களின் நலனை பேணி காத்து வருவதாக துணிநூல் துறை அமைச்சர் காந்தி விளக்கம். விலையில்லா வேட்டி சேலை விநியோகம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அமைச்சர் காந்தி அறிக்கை. ராமநாதபுரம் அரசு விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆதரவாளர்களுக்கும் எம்எல்ஏ காதர் பாட்ஷாவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம். திமுகவினர் கைகலப்பில் ஈடுபட்டதால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கன அடியில் இருந்து 22,200 கன அடியாக சரிவு. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 22,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி நீரும் வெளியேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டி. இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் வினேஷ் போகத். உக்ரைன் வீராங்கனையை 7.5 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அசத்தல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். முறையான ஆவணத்தை தாக்கல் செய்யாதை சுட்டிக்காட்டி விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவு. தமிழ்நாட்டில் இருக்கும் சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஆவணங்களை முறையாக தாக்கல் செய்யாமல் நீதிமன்ற நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி. ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை சுமார் 6,45,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தமிழகத்திற்கு வருகை. சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தகவல். சென்னையில் இருந்து மைசூர் சென்ற வந்தே பாரத் ரயிலில் பயணி ஒருவர் சார்ஜ் போட்ட செல்போன் திடீரென வெடித்ததால் பரபரப்பு.
ரயிலில் இருந்து புகை வெளியேறியதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக தாமதம். கோவை மாநகராட்சி திமுக மேயராக ரங்கநாயகி பதவியேற்றார். அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி முன்னிலையில் மேயராக பொறுப்பேற்பு. பற்றுறுதியை கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேர் திருவிழாவில் சாதி அடையாளங்களை பயன்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதிப்பு. அமைதியான முறையில் திருவிழா நடப்பதை உறுதி செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவு. அதிமுக நிர்வாகிகளை திருச்சி மத்திய சிறை வாசல் வரை அனுமதித்த விவகாரம். சிறைத்துறை காவலரை இடைநீக்கம் செய்து சிறைத்துறை ADGP மகேஸ்வர் தயாள் உத்தரவு. தூத்துக்குடி பனிமய மாதா திருவிழாவின் போது தற்காலிக கடைகள் மற்றும் பிளெக்ஸ் போர்டுகளை அகற்ற உத்தரவிடக் கோரி வழக்கு. கடைகள் அகற்றம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் தேரோட்ட திருவிழா கோலாகலம். ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த MPக்கள் ஆர்ப்பாட்டம். மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுக்கு 18% GST வரி விதிப்பதற்கு இந்தியா கூட்டணி MPக்கள் கண்டனம். வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களின் நிலை குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வங்கதேச விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். வங்கதேச விவகாரம் பற்றி விவாதிக்க டெல்லியில் மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம். இந்தியா எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. வங்கதேச வன்முறையின் பின்னணியில் வெளிநாட்டு சதி உள்ளதா என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி கேள்வி. தற்போதைக்கு எதையும் உறுதியாக கூற முடியாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக நடிகர் கமல்ஹாசன் அறிவிப்பு. திரைத்துறையில் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பணிகளை முடிக்க இருப்பதால் பிக்பாஸில் தொடர முடியவில்லை என எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகை ஷாலு ஷம்முவிடம் சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட முயன்ற மர்ம கும்பல். வங்கியில் இருந்து பேசுவதாக கூறி 3.5 லட்சம் கேட்டு மிரட்டியதாக வீடியோ வெளியீடு. தான் நானும் உங்களை கேட்குறேன், ஸோ பெட்டர் நீங்களும் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இல்லை மேம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எனக்கு அப்புறமா கோவம் வந்துடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஜென்ரேட்டட் கால் கொடுத்துட்டு எல்லாரையும் ஸ்கேம் பண்றீங்களா, உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டேன். கோவம் வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்கேமை நான் கொண்டு போய் கண்டிப்பா நான் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.